ஏத்தே பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அப்புறமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அக்கம் பக்கம் உள்ளவர்களை இந்த வாசனடையே ஏற்றாத. சரிங்கத்த. நெபரு, நான் இங்கேருந்து போன விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த நெட்டைக்காலியும் குட்டைக்காலியும் வந்து நிப்பாடுவேன். வீட்டுக்கு வரவில்லை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அத்தை. இப்படியே நீ பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாள்வேன். அவையே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவ. அவளை எப்படிப்பட்டவளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன நீ என்ன போன்னு விரட்டிகிட்டு இருக்க? என்னையே விரட்டி விட்டுட்டு ஊர் சுத்த போகலான்னு நினச்சிட்டு இருக்கியோ? அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே இல்லாத. இந்த துணி உடுத்துட்டு யாராவது ஊர் சுத்த போகல? நீ போனாலும் போவ, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. என் பேரனும் பேத்தியும் வர நேரமும் சாயங்காலம் அவத்த இருந்து பார்த்துட்டு போங்களா? எனக்கும் ஆசை தான் இங்கே இருந்து 2 பேர்த்தையும் பார்த்துட்டு போகணுன்னு. நான் அங்கே போகலன்னு வச்சுக்க, அங்கேருந்து ஒருத்தையே ஆட்டம் முட்டுட்ருப்பா. சரி, நான் பார்த்து பத்திரமா போகிறேன். நீ கேட்டை சாத்திட்டு உள்ளே போ. கேட்டு கேட்டு ரிப்பேராக இருக்குது, அதான் கேட்டு சாத்தாமல் போட்டிருக்கோம். இதை முதல்ல சரி பண்ணுக்க வழியை பாரு. இப்படியே ரிப்பேராக கிடந்துச்சுன்னா திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ வராத மாதிரி 3 பேரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாளுவேன். 3 பேருன்னு யாரத்தை சொல்லியே? உன் அக்காளையும் சேர்த்து தான் சொல்லுவேன். என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அவள் குடும்பம் சேர்ந்தானே தின்னடிக்கி. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. நான் அங்கே இருந்த உடனே இங்கே நடக்குது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. எல்லாமே எனக்கு தெரியும். யாரெல்லாம் என்னென்ன ஆட்டம் போடுறதுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கோபப்படாதுங்கத்த, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காத. இந்த மான ரோசம் பார்க்குறவ கண்டவளுக்கு இறைக்காமல் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன் அத்தா இப்போ என்ன வேலை செய்யலாம்? அது வந்து அத்தை தோட்டத்தை தான் பார்க்காத. அவன் தோட்டத்தை பார்த்து கிளிக்கிற லட்சணம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேடு கட்டவன் லோன் வாங்கி தோட்டத்துக்கு போடுவதும் அந்த வட்டி கடனெல்லாம் என் பிள்ளை அடைக்கதும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாரு, நீ நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு சத்தங்கட்டமாக இரு. உன் அக்கா குடும்பத்தெல்லாம் கட்டி எடுக்காத, அதுதான் உனக்கு நல்லது. நான் ஒன்றும் செய்யலையாத்த. எதுக்காக 4 பேர்த்தையும் இங்கே கொண்டு வச்சிருக்க? பிள்ளைகள் 2 படிக்கணும்ல அத்தை, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஏன் அவள் ஊரில் பள்ளியிடமே இல்லையோ? அங்கே கொண்டு போய் படிக்க வைக்க வேண்டியது தானே? இல்லை அத்தை, நம்ம பூமாரி வேற அடிக்கடி பெரியமான்னு தேடுக்கா, அதான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு பழமொழியாங்க சொல்லுவாங்க, வேலை கல்லடிக்கு பிள்ளை சாக்கான். உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் யார் மேலேயாவது பழிய போட்டுச்சு அப்படியே நவுண்டு போயிரு. ரொம்ப சாமர்த்தியம் தான் உனக்கு. ஓ, சாமர்த்தியம்லாம் எனக்கு வராதுமா. என் பிள்ளை வந்ததும் நான் இதை பேசினேன் அதை பேசினேன்னு சொல்லி நீலி கண்ணீர்லாம் வடிச்சிடாத. நீ என்னதான் நீலி கண்ணீர் வடித்தாலும் என் பிள்ளை உன்னையே நம்ப மாட்டான். அவன் என் மேலே வச்சுருக்க மரியாதை அப்படி. சரி, நான் போயிட்டு வரேன். ஏத்தே, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. சரி, ஃபோன் பண்ணுங்க. இப்போ தான் ஒரு புயல் அடித்து ஓஞ்சது மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் எப்படி வந்திய? உங்கள் மாமியார் எங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடன்னு சொன்னாங்களா, அப்போவுமே வந்துட்டோம். அவைய சொன்னதெல்லாம் கேட்டு நீ எதுக்கு வருத்தப்படுக? அவைய பேசுனதை கேட்டு நான் எதுக்கு வருத்தப்படணும்? ஏக்கா, நீங்களும் உங்கள் அத்தையும் பேசுனதை ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருந்தோம்மா. அப்போ பொழுது காற்று வந்து அடிச்சிச்சா, எங்கள் மூஞ்செல்லாம் மண்ணு போட்டுட்டு, அதான் கண்ணில் விழுந்த மணலில் தான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, ஆனால் இங்கே தான் ஒரே புழுதி காற்றை தான் அடிச்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் மாமியார் மாதிரி ஆள் இருந்ததுன்னா எப்படி மழை வரும்? நீங்கள் 2 பேரும் கேட்டே பரவாயில்ல, ஆனால் இதே எங்கள் அக்கா கேட்டிருந்தா என்ன வருத்தப்பட்டிருப்பா? இதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஏக்கா, நீனும் கேட்டியா? உங்கள் அத்தை என்ன ராணுவ ரகசியமாக பேசினவ எனக்கு கேட்காம இருக்க? இங்கே நின்று உங்கள் அத்தை பேசின சத்தம் தெருக்கோடி வரைக்கும் கேடுச்சு. இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? உண்மை கசக்கு தான் செய்யும். உங்கள் அத்தை சொல்லும், அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. அவிய பேசினவனே நீ மட்டும் வராமல் இருந்துடாதக்கா. அவிய சொன்னவனு நான் வராமல் இருக்க மாட்டேன். சரிம்மா, பிள்ளைகள் பள்ளியிடம் விட்டு வர நேரம் ஆகிட்டு, நான் போய் பார்க்க போகிறேன். அதுக்கு என்னென்ன நேரம் கிடக்க? இப்போமே இதுக்கு போறிய? அதான் என்ன நேரம் கிடக்கலாக்கா, கொஞ்சம் கழிச்சு போங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் கேளு, நான் சொல்லிக்கா வீட்டுக்கு போகணும். ஏற்கனவே இதை பற்றி உங்கள் தங்கச்சிட்ட கேட்டாச்சு, அவைய சரியாக பதில் சொல்ல முடிக்கவ. அதான் நான் உங்ககிட்ட கேட்கேன். திடீர் சாம்பார் திடீர் பொங்கல் மாதிரி, அது எனக்கா திடீர்னு மாமியார் வந்திருக்காவ? சீலோட மாமியார் பற்றியா நீ கேட்க? ஆமாக்கா, திடீரப்பில் என்ன அவிய வானத்தில் இருந்தால் குதிச்சாவ? அவிய திடீரப்பில் வானத்தில் இருந்தவொன்னும் குதிக்கலை, ஏற்கனவே பிறந்தவை தான். ஏற்கனவே பிறந்தவைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எப்படிக்கா திடீரப்பில் மாமியார்னு இங்கே வந்திருக்காவ? இவ கேட்கல, நான் பதில் சொல்லட்டுமா? யாருக்கும் கேட்காம பைய சொல்லுக்கா. அக்கம் பக்கம் இல்லையா, யாரும் கேட்காம நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு பண்ணதில்ல, இவிய சீலாவோட சொந்த அத்தை இல்லை. அப்போ இவியில் வாடகைக்க வாங்கியிருக்காவ? என்னக்கா இது, வீட்டையும் பொருளையும் தானே வாடகைக்கு விடுவ, இப்போவும் மனுஷனையும் வாடகைக்கு விடுவாவ? ஏக்கா, நீ சொன்னது சரிதான். இவ்வளோ 2த்துக்கும் உண்மையில மூளையே இல்லை. எங்களுக்கு மூளை இருக்குக்கா, கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்களா? அவிய என் குழந்தனோட சொந்த அம்மா இல்லை. நீ இப்படி சொன்னா அவளை மறுபடியும் கூறுகட்டத்தனமாக தான் கொஸ்டின் கேட்பாடுவேன். உங்கள் 2 பேத்துக்கும் நான் புரியும்படியாகவே சொல்லுவேன். அவிய என் குழந்தனோட சித்தியாகும்.
ஏக்கா அப்போ அவிய ஒன்றா மாமியார் இல்லை, சின்ன மாமியார். இவா சொல்ல தான் சரி, அவிய சின்ன மாமியார். சின்ன மாமியார் இருந்துட்டு இவரை இந்த பாடுபடுத்தினாவனா ஒரிஜினல் மருமகளோட நிலைமை என்னத்துக்காவது? அந்த மருமக வரட்டு, வரமிச்சலாம் நம்ம பார்த்துக்கிடலாம். அவிய இருக்காவில, அவிய வீட்டில் ஒரு மருமகம் இருக்குல்ல, அது சொந்த மருமக தானே. இதுக்கான பதிலை நான் அடுத்த கதையில் சொல்லுவேன்.